சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை மையப்படுத்தி நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் உரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவங்க போய் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு வாங்க, வியாதியஸ்தரில் பிசாசு பிடித்தவங்களை எல்லாம் விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். அவங்களும் போயிட்டு சந்தோஷமாக சொன்னாங்க. பிசாசுகள்லாம் பயந்து என்ன செய்யுது, ஓடுது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. பிசாசுகள் அஞ்சு நடுங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு ஆலோசனை சொல்லியிருந்தார். இப்போ அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஒரு போராட்டமான ஒரு சுச்சுவேஷன். அது என்ன அப்படின்னா, இவங்களால் ஒரு பிசாசை துரத்த முடியவில்லை. அதுலேயும் குறிப்பாக அந்த தகப்பன், இந்த பிசாசு பிடித்து போராடுகிற அந்த வாலிபனுடைய தகப்பன் சொல்கிறார், உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்கிறார். ஒரு ஃபெயிலியர் இன் த மினிஸ்ட்ரி, அந்த இடத்துல ஒரு தோல்வி இருக்கிறதை அவன் சொல்கிறான், முடியல அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் ஒருவேளை சிலர் நினைக்கிறது மாதிரி சில வியாதிகள் சுகமாகாது, அல்லது சில நோய்கள் சுகமாகாது, அல்லது சுகமாகிறதுக்கு தேவனுடைய சித்தம் வேணும், அல்லது சுகமாகிறதுக்கு தேவனுடைய டைம் வேணும், அப்படி நிறைய கருத்துகள் நம்ம கவனிச்சிருக்கிறோம். நாமளும் சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம நம்பி அப்படிதான் போல அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் எதுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுகிறதுக்கு முன்னாடி தான் இந்த சிந்தனைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதர்வைஸ் நாம் அவர் அதுக்கான பரிகாரத்தை சிலுவையில் செலுத்தி விட்டபடியினாலே நாம் எப்படி தான் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கான தீர்வு நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சுகமாகணும், அவ்வளவுதான். இதில் ரொம்ப பெரிய வியாக்கியானங்கள் தேவையில்லை. ஒருவேளை நம்ம அதிகமாக ஜெபிச்சு ஆனாலும் எனக்கு சுகமாகலைன்னு சொன்னால், நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் கோளாறு கிடையாது. அல்லேலூயா. சரியான சிந்தனை இருந்தால் தான் நம்ம சரியான காரியங்களை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அந்த சகோதரன் சொன்னார், என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கஷ்ட காலம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் என் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இது இந்த குறி சொல்கிறவங்க சொல்லுவாங்க, ஜோசியம் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அந்த மாதிரி ஏதாவது வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஒரு சொப்பனத்தை கொடுத்து 7 வருஷம் உங்களுக்கு என்ன இருக்கும், பஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, சரியாயிருவீங்க, முன்னாடி நல்ல ஆசீர்வாதம் இருக்கும், அதனால் சேர்த்து வச்சுக்கிங்கன்னு ஒரு ஆலோசனை பழைய ஏற்பாட்டில்.
புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அதுலேயும் பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் இருக்கிற நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யுங்க, சுத்தமாக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் உடனே சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு. சித்தம் உண்டு என்று அங்கே மட்டும் கிடையாது. யார் இயேசுவிடத்தில் எந்த வேதனையை பற்றி கூறினாலும், எந்த நோயை பற்றி கூறினாலும், எந்த வியாதியை பற்றி கூறினாலும் அவருக்கு சுகமாக்குறதுக்கு சித்தம் இருக்கிறது. அதனால தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், பரிகாரத்தை உண்டாக்கியிருக்கிறார். ஏசாயா 53:5 அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். மறுபடியும் நம்ம அந்த வசனத்தை தான் நம்ம தியானிச்சு ஆகணும். அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தழும்புகள் இருக்கிறது உண்மையானால், அல்லது தழும்புகள் ஏற்பட்டது உண்மையானால், அப்போ காயம் ஏற்பட்டிருக்கணும். அப்போ தழும்புகளிலிருந்து சுகமளிக்கிற வல்லமை, we are being healed through his stripes. அவருடைய தழும்புகள், அதிலிருந்து சுகமாகிற வல்லமை வருகிறது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று வேதம் உறுதியாய் சொல்லுகிறது. சில வியாதிகளாம் சுகமாகாது, அப்படி என்ன செய்யலை, சொல்லவில்லை. இஃப் அட் ஆல் யூ ஹாவ் சம் ப்ராப்ளம் இன் யுவர் ஹீலிங், உங்களுடைய சுகமாகுதில் ஏதாவது சங்கடம் இருந்துச்சுன்னா, ட்ரபுள் இருந்துச்சுன்னு சொன்னால், சுகமாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிச்சயமாக யாருக்கிட்ட ப்ராப்ளம் இல்லை, இயேசுவின் இடத்துல என்ன இல்லை, ப்ராப்ளம் இல்லை. அவர் இப்போ தடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எல்லா வியாதிக்கும் பரிகாரத்தை நான் உண்டாக்கிட்டேன்ப்பா, ஆனால் உனக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சுகத்தை நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்லலான்னு சொன்னால், இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதனால் ஐ எம் கோயிங் டு பிலீவ், நான் விசுவாசிக்க போகிறேன், நான் நம்ப போகிறேன், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை, நீ எவ்வளோ விசுவாசித்தாலும் அது உனக்கு கிடைக்காது, ஏன்னா நான் அதை தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தடுக்கிறது இயேசுவாக இருக்காது, தடுக்கிறது விசுவாசினுடைய ஆலோசனையாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மைண்டை மாற்றுறது தான் முக்கியம். அற்புத சுகத்திற்கு மனதை மாற்றுறது தான் முக்கியம். பவுல் சொன்னது மாதிரி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகணும், மறுரூபம் அடையணும். மனம் புதிதாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். The mind is the reason for every one of your blessing, இல்லைன்னா curse. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கும், அல்லது ஒருவேளை சாபங்களுக்கும், அல்லது ட்ரபுள்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸுக்கும் உங்கள் மனது தான் காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் மனது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்களேன், அப்படிலாம் எல்லாமே ஆண்டவர் சுகமாக்கிடுவார். நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் நான் எப்பயும் சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், பவுலுக்கு ஒரு முள் இருந்துச்சு சரீரத்தில், அவர் 3 முறை என்ன பண்ணார், வேண்டி கொண்டார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அதை சரி பண்ணாமல் அது இருக்கட்டும்ட்டார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னார்ல, அது மாதிரி சில வியாதிகள் இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவனுக்கு உத்தரவு சொல்லும்படிக்கு நான் சொன்னேன், நீ பவுலும் கிடையாது, உனக்கு முள்ளும் கிடையாது, நீ தான் பலருக்கு முள்ளாக இருக்கிற. முள்ளை எடுக்கணும், உன்னையே தான் என்ன செய்யணும், எடுக்கணும். போனால் போகுதுன்னு கிருபையாக இருக்கார் ஆண்டவர், அதனால் அந்த ஆர்குமெண்ட்டை விட்டுரு அப்படின்னு. எதையாவது ஒன்று, இப்போ நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், நீ கம்ப்ளீட்டாக சுகம் ஆகிருவேன்னு சொன்ன உடனே உங்கள் மனது எங்கே போகும்னு எனக்கு தெரியும். சுகம் ஆகலையே. நானும் சில காரியங்களுக்காக என்ன செஞ்சு தான் இருக்கேன், ஜபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் என்ன ஆக மாட்டேங்க, சுகம் ஆகலையே. நேச்சுரலி உங்கள் மைண்டு போகும். அதனால தான் நீங்கள் எங்கே புதுசாகணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனதிலே புதுசாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
மனது புதிதாக வேண்டும். திங்க் லைக் ஜீசஸ். இயேசுவை போல சிந்திக்கணும். இயேசு ஒருத்தனை சுகமாக்கும் பொழுது, சுகமாக்க விரும்பியும், சாரிப்பா நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், கடவுள் பிதாவாகிய தேவன் உன்னை என்ன செய்யலை, சுகமாக்க விரும்பலை போல தெரியுது, அப்படி சொல்லிடுவாங்க. இன்னும் சிலர் இப்படி நினைப்பாங்க, என் வேலை இன்னும் வரலைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதனால நான் சுகமாக்குறதுக்கான வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலை. நான் சொல்கிறேன் உனக்கு வராது. ஏன் அதை அப்படி சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னால், அந்த மைண்டு மாறினா தான் நீங்கள் எதையும் ஆண்டோட்டேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மனதில் நீங்கள் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி வருமே வெளிய, தேவனுடைய வார்த்தைகள் தேவனே வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அற்புதங்களே செய்ய முடியாது. ஸோ உங்கள் மாற்றம் எங்கே வரணும், மனதிலே வர வேண்டும். அல்லேலூயா. மனதிலே வரணும். 3 யோவான் 2வது வசனத்தில் அப்படி எழுதுகிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் என்னது, எல்லாவற்றிலும் ஆத்மாவை தவிர இன்னும் 2 தான் இருக்குது. ஆவி இருக்குது, இன்னொன்று சரீரம் இருக்குது. ஆவி ரட்சிக்கப்பட்டிருந்தோன்னு சொன்னால் அது நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் அவர் இன்னும் அந்த ஆவியில் பலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பயங்கரமாக வாழணுன்றதெல்லாம் அது வாழ தான் செய்யும். அப்போது எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்பதற்கான சுருக்கமான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த உங்களுடைய சரீரத்துலேயும் நீங்கள் வாழணும். அல்லேலூயா. சரீரத்துலையும் என்ன செய்யணும், ஆத்துமா வாழ்கிறது போல வாழணும். ஏன் ஆத்துமாவை பேஸ் பண்ணி அந்த வாழ்க்கை ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உங்கள் ஆத்துமாவில் தான் முதல்ல ஒரு மாற்றம் வர வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆத்துமாவிலே ஒரு மாற்றம் வரும். உங்கள் மனம் ஆத்துமாவில் தான் இருக்குது, சரீரத்தில் இல்லை. அதனால் உங்கள் மனம் புதிதாகிறதுனால தான் நீங்கள் மறுரூபம் அடைய போகிறீங்க. உங்கள் மனதினுடைய எண்ணங்களின்படி தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஆகவே அடிப்படையாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் மைண்டில். என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால், நம்மை சுகமாக்குவது தேவ சித்தம். அல்லேலூயா. நான் சுகமாக சுகமட தேவனிடத்தில் சுகத்தை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. லேட்டாக அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, கொஞ்சம் தாமதமாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், நான் சுகம் ஆகாதபடிக்கு எது என்னில் தடையாக இருக்குது அதை சரி பண்ணால் தான் உங்கள் சுகமாகுதல் உங்கள்கிட்ட வரும். அல்லேலூயா. சுகமாகுதல், உங்களுடைய சுகம் இட் இஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா, தடைகள் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய போனில் ரத்தம் உற்பத்தி ஆகிருது. அந்த ரத்தம் எங்கே வர வேண்டியிருக்கு அப்படின்னா, ஹார்ட்டுக்கு வரணும். ஹார்ட்டுக்கு உள்ளே வந்தால் தான் பிறகு ஹார்ட்டு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்பும். உள்ளே வர்றது வெளியே போகிறதுமான அந்த இரத்த தமனிகள்னு சொல்கிறாங்கல்ல, நரம்புகள், அது அடப்பு இருக்குன்னு வைங்க, உடனே என்ன சொல்லிடுவாங்க, அந்த அடப்பை நீக்கினா தான் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஒன்று அதை ஸ்டண்ட் வைக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், வேறு ஒரு ரூட் அதுக்கு பைபாஸ் பண்ணணும், அப்படி சொல்லுவாங்க. எதுக்காக, இந்த பிளட்டு ஃப்ரீயாக வரணும். இப்போ அது மாதிரி சுகம் ரெடியாக இருக்குது, இட் இஸ் டன் ஆல்ரெடி. அதையும் கொஞ்சம் நெஞ்ச காலத்துக்கு முன்னாடி இல்லை, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெடியாக இருக்குது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். இயேசு 2000க்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அது ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் என்னுடைய சுகம் ரெடியாக இருக்குது, பட் நான் அதை பெற்றுக்கொள்றதுல ப்ராப்ளம் இருக்குது. அது என்கிட்ட வரமாட்டேங்குது, தடை இருக்குது. தடையை ரிமூவ் பண்ணால் தான் என்ன செய்யும், சுகம் உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. ஆகவே எது தடையாக இருக்கிறது, இப்போ முதல்ல அடிப்படையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சுகமாவது தேவ சித்தம். ஒரு
ஸ்பெஷல் கேஸாக உங்களை மட்டும் நான் சுகமாக்க மாட்டேன்னு கர்த்தர் என்ன செய்கிறதில்ல, ஒத்த காலில் நிற்கிறதில்ல. யாரை சுகமாக்கினாலும் சுகமாக்குவேன், உன்னைய மட்டும் என்ன செய்ய மாட்டேன். சேட்டை ரொம்ப அதிகமாக போச்சு, அதனால் உனக்கு கிடையாது அப்படி என்ன செய்யலை. அவர் சொல்லலை. நான் ரெடியாக பண்ணி வச்சாச்சு, நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதான். ப்ராப்ளம் மேபி வித் யூ, நாட் வித் கிரைஸ்ட். இயேசுவினிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நீங்கள் அந்த அற்புத சுகத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை வந்து தான் நம்ம யோசிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் சுகமாவது தேவ சித்தம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறான், வீட்டில் மனைவியை அடிக்கிறான், பிள்ளைகளை துரத்துறான், காசெல்லாம் திருடிடுறான், அவனால் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பாடுகள் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் இப்படி தான் நடக்குது, வாழ்க்கையே கசப்பாயிருச்சுன்னு வைங்களேன். திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனுஷன் அடிபட்டு கிடக்கான்னு வைங்களேன். நம்ம ஒருவேளை என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இவன் படாதபாடு படுத்துனான் வீட்டில், அதனால் ஆண்டவர் இவனை என்ன பண்ணிவிட்டார், போட்டு தள்ளிட்டார், கிடக்கான். அவனுக்கு உதவி செய்வதற்கு கூட சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், சில நேரங்களில் யோசிக்கலாம். ஏன்னா நீதிமானுக்காக ஒருத்தன் மறிக்கிறது வந்து ஒருவேளை வாய்ப்பு இருக்குது, பாவிகளுக்காக ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், மறிக்க மாட்டான். இயேசு அதை செய்தார், அதனால் அவர் நம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இப்போ அவனுக்காக நாம் இறக்கப்படுறது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு முறை ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடுகள் கணவன் மூலமாக வந்துச்சு. ரொம்ப போராட்டம், அடி, எப்பயுமே அடி தான். ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கசப்பாக இருந்து சர்ச்சுக்கு விட மாட்டாங்க, பைபிள் எடுக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான். போராட்டம் பயங்கரம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவன் மறிச்சிட்டான். அப்போ அந்த சகோதரி கணவன் மறிச்சிட்டான்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன ஒரு சமாதானம் வந்துருச்சுன்னா, இனிமேல் நான் ஆண்டவரை நல்லா என்ன செய்யலாம், கும்பிடலாம், எனக்கு தடை நீங்கிருச்சின்னு நினச்சிட்டாங்க. அவங்கள கொடூரமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பாடுகள் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய உபத்திரவங்களை நீக்குங்க, என் போராட்டத்தை நீக்குங்க, என் சஞ்சலத்தெல்லாம் நீக்குங்க நீக்குங்கன்னு ஜெபம் பண்ணதில் எது நீங்கி போயிடுச்சு, மொத்தமாக ஒருத்தன்ட்ட இருந்துச்சு, அம்புட்டும் அதை தூக்கிட்டார் ஆண்டவர் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அப்போது ஆண்டவர் வந்து சுகமாக்குதலை வேரியேட் பண்ணுறது கிடையாது. இவனுக்கு தான் கொடுப்பேன், இவனுக்கு தான் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கானா நீங்கள் 108க்கு ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே வந்து என்ன செய்வான், ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து ரஷ் பண்ணி வந்து வேகமாக தூக்கி உள்ளே வச்சு வேகமாக ஜிஹெச் கொண்டு போய் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அடிபட்டு கிடக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, குடித்தானா குடிக்கலையா அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எடுக்கும்போது அவனுடைய பாடி கண்டிஷனுங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். நல்லவன் கெட்டவங்கிற பிரச்சனை அந்த இடத்துல வரலை. மனுஷனே அப்படி நினைக்கும் பொழுது நம்மை படைத்த தெய்வம் ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்குற இடத்துல வந்துட்டு நீ நீதிமானா, நீ நல்லவனா, நீ கெட்டவனா அப்படிலாம் என்ன செய்ய மாட்டார், பார்த்துட்டு இருக்க முடியாது. whoever is ready to believe it, யாரெல்லாம் அவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன உண்டு, சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதனால் அடிப்படையாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம், ஆண்டவர் வந்து கிரேசியஸ் காட், கிருபை நிறைந்தவர். அவர் உண்டாக்கின சுகமளிக்கிற வல்லமை குறிப்பிட்ட ஆளுகளுக்கு தானே அவர் சொல்லல், எல்லாருக்கும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஒரே கண்டிஷன், நீ விசுவாசிக்க முடியுமா, முடியும், அவன் வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ எந்த நாட்டை சேர்ந்தவன், நீ யூதனா, நீ கிரேக்கனா, நீ ரோமனா, நீ நல்லவனா, நீ கெட்டவனா, உன் பையனுக்கு இப்படிப்பட்ட பிசாசு பிடிச்சிருக்கல, அப்போ நீ உன் முற்பிதாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க,
பாவம் செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இது. அதனால் நீ அனுபவி. அப்படி சொன்னாரா? சொல்லலை. சீசர்களே ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இவன் இப்படி இருக்கானே, இவனுடைய இயலாமை இவனுக்கு எப்படி வந்துச்சு? ஒருவேளை இவன் முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்குமா, இல்லை இவன் செய்த பாவமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இயேசுனுடைய ஆன்சர் என்னவா இருக்குது? ரெண்டும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. என்ன தான் தேவனுடைய மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாக தான் இவன் இந்த ஷார்ட் காமிங், இவனுக்கு இந்த இன்ஃபார்மிட்டி இருக்குது. இந்த காரியம் இதில் இவன் சுகமானான்னா யாருக்கு மகிமை வந்துடும்? அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, கொஞ்சம் டெரிபிளாக இருக்கும். குருடனையும் செவிடனையும் முடவனையும் யார் படைக்கிறதுன்னு போட்டிருக்கு. நான் தானே படைக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு இடர்களுக்கான ஒரு வசனம் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால், ஏன் அவங்களெல்லாம் அப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெனட்டிக்கலாக சில ரீசன் சொல்லுவோம், ஏதாவது சில காரணங்களை சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் தான் போய் இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகத்தை கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கே டயர்டாயிடுச்சு. இப்படி யோசிச்சு பாருங்கள். இந்த பூமியில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை, எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஹேல் அண்டு ஹெல்த்திங்கிற மாதிரி நல்லா இருக்காங்க. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது போய் உங்களுக்கு எதுவும் சுகம் இல்லையான்னு கேட்டால் யார் சொன்னா? நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு சுகம் இல்லையா? எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, யார்கிட்ட போய் ஊழியம் செய்கிறது? இப்படி அது கூட இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாரு. விருதுநகர்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊரை வச்சுக்கோங்க. எல்லாரும் டாக்டராக இருக்காங்க, எல்லாருமே டாக்டராக இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம நோயாளி தான் ஸ்பெஷலான ஆளாக இருப்பான். ஒரு நோயாளியை எல்லா டாக்டரும் விரட்டிகிட்டு இருக்க வேண்டிய, நான் தான் அவனை சுகமாக்குவேன், நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். டாக்டர் 1-2 பேர் இருந்தால் நோயாளிகள் பூரா அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. டாக்டர்ஸ் நிறையா இருந்து நோயாளி கம்மியாக இருந்தால் அவங்க தான் என்ன செய்யணும்? தேடிட்டு இருக்கணும். ஸோ ஒரு இன்ஃபர்மிட்டி, ஒரு குறைபாடு, ஒரு சில காரியங்களுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு அல்லது அப்படி விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அது சும்மா அவங்க மேலே இரக்கம் இல்லாமல் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவங்களிடத்தில் போய் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்டு அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு அற்புத சுகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதன் மூலமாக உங்கள் ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. நீங்கள் விளக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அநேகர் ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் சில கேள்விகளை கேட்டுக்கலாமே ஒழிய அவங்களுடைய நம்பிக்கையை போகும்படி என்ன செஞ்சிடக்கூடாது? கேள்விகளை கேட்டுக்கூடாது. ஆகவே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும் அது அவங்க சுகமாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் அதை மறந்துடக்கூடாது. அதில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல அற்புத சுகம் நாட் பாசிபிள். அல்லேலூயா. சில பேர் தங்களை தாங்களே தாழ்வு மனப்பான்மை நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார், எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டார்? சோகம் கொடுக்க மாட்டார். அப்படி எதுவும் வேண்டுதல் எதுவும் இருக்கா ஆண்டவருக்கு? இல்லை இல்லை இல்லை, அப்படி நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரா? ஒருத்தனுக்கு சோகம் கொடுப்பேன், இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அவர் சோகம் கொடுத்துட்டாருங்கிறதான் சத்தியமே. அல்லேலூயா. இட் இஸ் மேட் ரெடி. அதில் ஆல்ட்ரேஷனே இல்லை, அதில் மாற்றமே இல்லை, மாற்று கருத்து இல்லை. அப்புறம் ஏன் அது எனக்கு கிடைக்கல, ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது உங்கள் பிரச்சனை. அதில் சரியாகணுமே, அதுக்கு என்ன ஆலோசனை? அது வேதத்திலேருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால தான் மனது மாறணும். அல்லேலூயா. மனது மாறணும். அடுத்து சோர்ஸ் ஆஃப் ஹீலிங் யார்?
நாம் சுகமாகிறதுக்கான சோர்ஸ் யாரு? இயேசு. இதுலேயும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அநேகர் அற்புத சுகத்தை விசுவாசம்தான் உருவாக்குதுன்னு நினைப்பாங்க. அற்புத சுகத்தை விசுவாசம் தான் உருவாக்குதுன்னு நினைப்பாங்க. விசுவாசம் உருவாக்கலை. அற்புத சுகத்தை இயேசு தான் உற்பத்தி பண்ணியிருக்கிறாரு. விசுவாசம் அதை பெற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்கிறது. எப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் முக்கியம், சிலுவை முக்கியம் இல்லையோ, அது மாதிரி அற்புத சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவர் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. த்ரூ ஃபெய்த் யூ ஆர் ரிசீவிங் இட். அதை நீங்கள் ஃபெய்த் மூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க. ஃபெய்த்தை பெரிய ஆளாக்காதீங்க. அல்லேலூயா. அதுதான் மெயின். அதனால் அற்புத சுகத்தினுடைய சோர்ஸ் யார்? இயேசு கிறிஸ்து. அதை எப்போ உண்டாக்குனாரு? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உண்டாக்கிட்டாரு. அது மனிதனிடத்தில் வரும்பொழுது மாறி மாறி வருமா? இல்லை, மாறாது. அது அப்படியே வரும். பெற்றுக்கொள்றதுல ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது? அது பெற்றுக்கொள்கிறவங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. அல்லேலூயா. பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே நாம் ஆண்டவர் உண்டாக்கி வச்சதெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்கிறதுக்கு தான். அல்லேலூயா. இப்போ ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, இல்லை ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேம்ப்ளெட் ஒன்று கொடுப்பாங்க. அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன அதை வச்சு செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாது, எது ரைட்டாக அப்படி செய்யலாம், அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை வரணும். தேவன் உண்டாக்கி இருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி பெற்றுக்கொள்கிறதுங்கிறதுக்கு தான் பைபிள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஸோ 2 விஷயத்தில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஒன்று, சுகமாவது தேவ சித்தம். 2வது, சுகமளித்தலை இயேசு தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நான் அதை பெற்றுக்கொள்கிறது என்னுடைய ஒர்க். யூ ஆர் நாட் கோயிங் டு கிரியேட் யுவர் ஹீலிங். நீங்கள் சுகமாகுதலை உண்டாக்குறது இல்லை. உங்கள் சுகமாகுதலை நீங்கள் உண்டாக்கலை. அதை அவர் உண்டாக்குனவர் இயேசு கிறிஸ்து. அதை பெற்றுக்கொள்கிறது மட்டும்தான் நம்முடைய ஒர்க்கு. அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை அவர் தான் உண்டாக்கியிருக்கிறாரு, பெற்றுக்கொள்கிறது தான் நம்ம. அதே மாதிரி தான் அற்புத சுகமும். உண்டாக்குனது அவர் தான், பெற்றுக்கொள்கிறது தான் நம்ம. அல்லேலூயா. ஸோ 3வது காரியத்துக்கு தான் இப்போ நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்போ 9:19 என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மார்க் 9:19 அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். அப்போது அவன் சொல்கிறான், அவர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியேங்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? சீஷரில் பார்த்து தான். அவங்களால தானே கூடாமல் போயிடுச்சு. பப்ளிக்னாலே கூடாமல் போச்சு. அப்போது ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியலை அப்படின்னா அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாத சந்ததி. இப்போ இயேசுட்ட நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் இப்போ ஊழியம் செய்கிறவங்கலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், விசுவாசம் இல்லாத சந்ததியாக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாரையும் நான் சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அதான அர்த்தம். இங்கே சீஷர்களால் கூடாமல் போயிருச்சு. ஒரு அற்புதத்தை அவங்க கொண்டு வர முடியல, ஒரு டெலிவரன்ஸை கொண்டு வர முடியல. அப்போ அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்த பொறுமையாக இருப்பேன், அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இதுக்கிடையில் அந்த தகப்பன் பாருங்களேன், கம்முன்னு இருக்காமல் என்ன சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான் பாருங்க.
அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தோறும் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஒரு தகப்பன் ரிக்வெஸ்ட் பண்ணுறான், அவங்களால முடியல, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மீது மனதிறங்கி எங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறான். இயேசு அவனை நோக்கி ஒரு கண்டிஷன் தான், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இதே சம்பவத்தை மத்தேயு 17:17 பார்த்தீங்கன்னா இதே சம்பவம் இருக்காது. அங்கேயும் அவிசுவாசிகளாக இருக்கிறது நிமித்தம் கடிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று அங்கேயும் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ மத்தேயு 17:20 எடுங்களேன், வாசிங்களேன். ஆ ஆ நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதில் ஃபஸ்ட்டு 2 லைன் தான் முக்கியம். சீஷர்கள் தனியாக கேட்குறாங்க இயேசுவிடத்தில் ஏன்னா எல்லோரும் முன்னாடி கேட்டால் என்னவாயிரும், ரொம்ப கேவலமாயிரும் அப்படின்றதுனால தனியாக கேட்குறாங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இயேசு ஒரே ஆன்சர் தான், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இப்போ ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல, இயேசுவே ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல, இயேசு சொல்கிற பதில் இதுதான், உங்கள் அவிசுவாசத்தினால். ஏன் நான் சுகமாகலை, இயேசு சொல்லுவார், உன்னுடைய அவிசுவாசத்தினால தான் சுகமாக. நீங்கள் ஏதாவது காரணமாக நான் சுகமாகதற்கு அப்படின்னு நீங்கள் இயேசுகிட்ட கேட்டிங்கன்னா நான் காரணம் கிடையாது. நான் உனக்கான அற்புத சுகத்தை சம்பாதிச்சு வச்சுட்டேன் நான் சிலுவையில். அதனால் ஐ ஆம் நாட் த ரீசன். உனக்கு அற்புத சுகம் கிடைக்காத காரணம் நீ தான். அதுலேயும் உன்கிட்ட இருக்கிற அவிசுவாசம்தான் காரணம். அல்லேலூயா. சொல்லுங்கள். ஒருவேளை டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கா? உங்கள் அவிசுவாசம்தான் காரணம். அது ஒன்று தான் காரணமாக இருக்க முடியுமே வெளிய வேற ஒரு காரணம் இருக்க முடியாது. அவிசுவாசமாக இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும். அவிசுவாசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ஜெபம் பண்ண போகிறீங்க, ரீசண்டாக ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவர் பிடிக்காத ஒன்று செஞ்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த ஜெபம் கேட்கப்படும்னு நினைப்பீங்களா, இது என்னத்தை ஆண்டவர் கேட்டார், நம்மளே சரியில்லை, அப்படி ஒரு சிந்தனை வருமா? அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவாருன்னு நம்பிக்கை வந்துடுமா? ஒருத்தர் ஒரு பிசாசை விரட்டுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டேன், வாயா இந்த பிசாசை விரட்டணும், இங்கே வா. வரலன்னு. ஏன் வரமாட்டேன்? இல்லை, நம்மளே குண்டக்க மண்டக்க இருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாம் நிறையா செஞ்சுருக்கோம். நம்ம பிசாசை விரட்ட போய் அந்த பிசாசு என்ன சொல்லி தொலைச்சிரும், நம்ம மேட்ரை பூரா வெளியே சொல்லிட்டுனா வெக்கக்கேடாக போயிடும். அதெல்லாம் நான் வரலை, சும்மா வாயை விரட்டோண்ணா. அது எப்படி போகும்? நம்ம இப்போ ஜெபம் பண்ணால் நம்ம கட்டளை கொடுத்தா போகாது. அதுக்கு பதிலாக இப்போ நீ என்னை விரட்ட வந்துட்டியா, நீயே மோசமானவன் அப்படி தான் சொல்லு. அப்போ அவனுடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? அவிசுவாசமாக கன்வெர்ட் ஆகிக்கிருச்சு. எதனால? ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாததுனால. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்போ விசுவாசத்தில் டேமேஜ் வரும்னு சொன்னால், whenever you commit mistakes, whenever you don't run according to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எப்பெல்லாம் நீங்கள் டர்ன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசமாகிய கப்பலை நீங்கள் சேதப்படுத்திடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னை அவிசுவாசியாகவே படைச்சிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் நிறையா விசுவாசத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் ஒரு விசுவாசத்தையே கொடுக்கல,
அதனால தான் நான் அவிசுவாசியாக இருக்கேன்லாம் பேசக்கூடாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார் தான்? ஏசு கிறிஸ்து தான். அப்படி துவக்கி இருக்கிறாரு, கரெக்டாக தான் துவக்கி இருக்கிறார். ஆனால் நாம் தான் என்ன செய்யலை, அதை கரெக்டான ரூட்டில் நம்ம வளரலை. விசுவாசத்தில் வளரலாம்ல. வேதம் சொல்லுது விசுவாசத்தில் வல்லவனாகாமலே இருக்கலாம். விசுவாசத்தில் வீக்கானான்னு கூட சொல்லலாம். நம்ம விசுவாசத்தில் என்ன சார் வல்லவனானாங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்குது, வீக்கானாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இல்லையே. எக்ஸாம்பிள் வேண்டியதில்லை. நீங்களும் நானும் தான். விசுவாசத்தில் வீக்கானவங்களுக்கு எக்ஸாம்பிள் யார்? அற்புதங்களை பெறாதவங்க தான். ஆகவே your faith condition decides whether you can receive a miracle or not. உங்களோட விசுவாசத்தினுடைய நிலைமை தான் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்தை டிசைட் பண்ணுது. மற்றபடி அற்புதம் அவைலபிளாக இருக்கா, காலியாக போச்சான்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெடியாக இருக்குது, எப்பயுமே ரெடியாக இருக்குது, எல்லாருக்கும் ரெடியாக இருக்குது. விசுவாசிக்கிறவன் புறம் பெற்றுக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு மட்டுமே ஆண்டவர் அதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அற்புத சுகத்தை கரண்ட்டில் இருக்கக்கூடிய 900 கோடி ஜனங்கள் விசுவாசித்தாலும் 50 பேருக்கு சுகம் கிடைச்சிரும். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு 50 பேருக்கும் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது மாதிரி அற்புத சுகமும் 50 பேருக்கும் கிடைக்கும். ஆகவே நாம் அற்புதங்களை பெறலைன்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவரை காரணத்துக்கு சொல்லவே கூடாது. அது எல்லாம் என்னுடைய ப்ராப்ளம். அல்லேலூயா. ஸோ நான் ஏன் ஹீல் ஆகலைன்னு சொன்னால் என்னுடைய அவிசுவாசத்தினாலே தாங்கிறது தான் ஒரே பாயிண்ட். என்னுடைய அவிசுவாசத்தினால தான். விசுவாசம் கமாடிட்டி கிடையாது, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரக்கு. இப்போ நீங்கள் ஒரு பைபிள் வேணுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், கிழிஞ்சு போச்சு சார், நல்ல பைபிள் வேணும்னு சொன்னால் பைபிள் ஸ்டோரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். கிறிஸ்டியன் புக் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ஆனால் விசுவாசம் கிடைக்குமா? விசுவாசத்தை பற்றின புஸ்தகம் தான் கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காது? விசுவாசத்தை பற்றின புஸ்தகத்தை விற்கிறவர் கூட விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். இட் இஸ் நாட் அ கமாடிட்டி. ஒரு பொருள் இல்லை, ஒரு பண்டம் அல்ல. நீங்கள் போய் விலைக்கிரயமாக வாங்கிக்கிறதுக்கு அது ஒரு அப்ட்ராக்ட் திங். அது பார்க்க முடியாத ஒன்று, ஸ்பிரிச்சுவலான ஒன்று, அது தேவனால் அருளப்படுகிற ஒன்று, அது பரிசுத்தாவின் உதவினாலே வேத வசனத்தின் மூலமாய் வளருகிற ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அது எனக்குள்ளே அந்த விசுவாசம் பெருகணும். விசுவாசம் வளருமா வளராதா? கிருபையே வளரும். அது மாதிரி விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். வல்லவர்களாகலாம் விசுவாசத்திலேயே. கிரேட் ஃபெய்த் என்று இயேசு 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். இந்த கானானிய ஸ்திரீகிட்ட இருந்த விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? ஆச்சரியப்பட்டார். மட்டும் ஆச்சரியப்பட்டார். 100 கதுவினுடைய விசுவாசத்தை பார்த்து இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, பார்க்கலன்னு அப்ரிஷியேட் பண்ணுறேன். கிரேட் ஃபெய்த். ஆனால் இங்கே சீசரில் பார்த்து என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியேங்கிறார். ஸோ விசுவாசத்தில் எக்ஸ்ட்ரீமாகவும் போக வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைகிறீங்களோ உங்கள் மினிஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி, விசுவாசத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைகிறீங்களோ உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டியினுடைய வளர்ச்சி, விசுவாசத்தில் நீங்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைகிறீங்களோ அந்த உங்கள் ஹெல்த் அதனுடைய பெட்டர் ஸ்டேட்டஸ், நீங்கள் விசுவாசமாக இருக்கலாம். அல்லேலூயா. இன்னொரு சின்ன பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சுகமில்லாமல் போகுது, நம்ம விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளோம். அது ஒரு அற்புத சுகம் பெற்றுக்கொள்கிறது. இது அவ்வப்போது நம்ம பெற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த 3 யோவானில் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க இல்லையா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னா சுகமாகவே இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. சுகமாகவே இருக்கிற ஒரு அனுபவம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி மனுஷனாக இருந்தால் அந்த சரீரம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என்ன வரதான் செய்யும்? பிரச்சனை வரதான் செய்யும். சவுத் ஆப்பிரிக்காவில்
ஒரு வித்தியாசமான பேருடைய ஒரு ஊழியர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் எப்போ பார்த்தாலும் உபவாசம் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பைபிள் தியானம், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறதுனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அவர் ஒரு 50 வயசு 52 வயசில் இறந்துட்டார். ஆனால் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த வியாதியும் இல்லை. அது அவங்களுடைய சீஷர்கள், அவர் கூட ஊழியத்தில் இருந்தவங்க, அவரால் அற்புத சுகத்தை பெற்றவங்கெல்லாம் சொன்ன சாட்சி. ஸோ அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது. அவர் வியாதின்னு ஒரு நாளும் படுத்ததும் இல்லை, இது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, இது சரியில்லை அது சரியில்லை அவர் சொன்னதே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவர் எப்போ பார்த்தாலும் தேவனுடைய சித்தத்துக்குள்ளேயே இருந்தார், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார், ஆண்டவரை 100% நம்பி இருந்தார். அதனால் அவருக்கு எந்த நோய் என்ன செய்ய மாட்டேன்னுச்சு, வர மாட்டேன்னுச்சு. ஒருத்தனை பேய் பிடிக்குது, அவனை அந்த பிசாசை விரட்டுறோம், அப்புறம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்கிறது ஒன்று. பிசாசாலேயே உள்ள நுழையவே முடியல. யோபுவையும் நீர் அவனுடைய வீட்டையும் சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ, நீ வேலி அடைச்சிடல. ஆமாம், ஆனால் உள்ளே போக முடியல, உள்ளவே போக முடியலைங்கிறது ஒன்று. பாதிக்கப்பட்டு சுகமடைகிறது ஒன்று, பாதிக்கப்படாமையே இருக்கிறது ஒன்று. அதான் நீ வாழ்ந்து சுகமாக இருங்கிறது நீ எப்பயுமே அப்படி இரு. ஸ்டே இன் குட் ஹெல்த் ஆல் த டைம். அது எப்படி முடியும்னா அப்படி பேசு, அப்படி விசுவாசி, அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய. கர்த்தரை நம்பி தான் பேசணும், என்னைய நம்பி பேசக்கூடாது. நான் அல்லேலூயா வர மாட்டேங்குது. அதுக்கே தனியாக ஒரு அற்புத ஜெபம் பண்ண தான் வாய் திறக்குமான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி சொல்லிடக்கூடாது, நான் இங்கே வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இங்கே பிரசங்கத்தை கேட்டவொடனே எனக்கு காது கேட்கலை, கண்ணு தெரியல, வாய் திறக்கலைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அல்லேலூயா சொல்ல பார்த்து அப்படி நினச்சிருவாங்க பிறகு. அல்லேலூயா பரவாயில்ல, டேமேஜ் லெவல் கம்மியாக தான் இருக்குது, சரி பண்ணணும் இன்னும். ஸோ ஒய் ஐ எம் நாட் ஹீல்டு, இதுக்கு ஒரு விசுவாசி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டான்னா அடுத்த ஸ்டெப்பை அவன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவான். என்னையே தான் நான் பார்க்கணும். நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சு நான் ஏன் சுகமாகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அதை வச்சு காசு சம்பாரிச்சிருவான். ஆமாவா இல்லையா? ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு, எப்பா ஏன் நான் இப்படி இருக்கேன் சொல்லு அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். இவனுக்கு இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், நம்புவான். அதனால் அவன் முதல்ல சொல்லிடுவான், ஒரு 2000 ரூபா செலவாகுன்றோம். நீங்கள் யார்கிட்ட போய் உங்கள் குறைகளை சொன்னாலும் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பேர் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு அம்மாலாம், உங்களுக்கு நிறைய பேய் பிசாசு வேலை இருக்குது, அதனால் நான் உங்களுக்காக ஒரு 3 நாள் என்ன செய்ய போகிறேன், உபவாசத்து ஜெபம் பண்ணுறேன், ஒரு 35,000 ரூபா செலவாகும், கொண்டு வாங்கன்றுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. ஏன் இங்கே பல இடங்கள் அப்படி நடத்திருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுக்கு இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. இலவசமாக பெற்றால் இலவசமாக கொடுக்கும். அப்போ முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது why I am not healed, why I am not healed. ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் இருந்தார். ஒரு குழந்தை அவர் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் பிறக்கும்போதே அவருடைய கழுத்து பகுதியில் ஒரு ப்ராப்ளம். இந்த முதுகு தண்டு இடத்துல உள்ள சில இடங்களில் நிறையா பிறக்கும்போதே பிரச்சனையாக பிறந்தனால ட்விஸ்ட் ஆகிருக்கு கழுத்து. டாக்டர்ஸ் எவ்வளவோ அதை சரி பண்ண முயற்சி பண்ணாங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்தாங்க, நடக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மோசமாகி அந்த குழந்தை மறிச்சிரும்ன்ற லெவலுக்கு வந்துருச்சு. பெற்றோர்களுக்கு ஒரு கலக்கம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு அந்த குழந்தை, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனாங்க. வியாதியாக இருந்தால் என்ன செய்யணும், விசாரிக்கணும்.
வியாதியாக இல்லாட்டாலும் விசாரிக்கணும். அவங்க போய் விசாரித்தப்போ அவங்க ஒரே கவலை, கண்ணீர், அழுகை. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 1 டேக்குள்ளே என்ன ஆயிரும், இந்த குழந்தை மறிச்சிரும், 24 ஹவர்ஸ் தான் டைம். அப்போ போனவங்க நல்ல ஒரு பிலீவர். அல்லேலூயா. சந்தோஷமாக உங்களுக்கு வருத்தம் தானே? சந்தோஷம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வார். எதுக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு எடுத்துட்டு வாங்க, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, அங்கே போய் நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், அங்கே பாஸ்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு யாருமே ஒத்துக்கல. ஆனால் அந்த குழந்தையுடைய மதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியும் 24 ஹவர்ஸில் இறந்துருன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அதனால இந்த அம்மா பிழைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்களே, அதனால நம்ம அந்த அந்த காரியத்தை நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த குழந்தை. அது ரொம்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ அங்கே போன உடனே மூப்பர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த குழந்தைக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தூங்கிடுச்சு. மறிச்சிருச்சுங்கிற மாதிரி அது தூங்கிடுச்சு. பாஸ்டர் அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ குழந்தை என்ன செய்யுங்க, வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா தூங்கட்டும், அது எழுப்பாதீங்க, ஆனால் அது எந்திரிக்கும் போது அது சரியாயிடும். அல்லேலூயா அப்படி சொல்லிட்டார். இவங்களும் அதை நம்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது நல்ல சரியான உறக்கம், நல்லா தூங்கிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அது தூங்க முடியாது, அதால் கழுத்து ட்விஸ்ட் ஆகியிருந்தால் எப்படி தூங்குறது. ஆனால் எனக்கு நல்லா தூங்கிடுச்சு. என்னடா இன்னும் எந்திரிக்கலையே, சந்தேகம், இன்னும் எந்திரிக்கலேன்னு வந்து பார்த்தா அப்போ தான் பார்க்குறாங்க கழுத்தெல்லாம் நேராக இருக்கு. அல்லேலூயா. கழுத்து எப்படிடா நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை அசைஞ்சிச்சு, முழிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹர் லைஃப் அது ஸ்மைல் பண்ணிச்சு. அல்லேலூயா. அது சுகமாக இருந்தது. அல்லேலூயா. ஒரே ஒரு விசாரிக்க போன இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சகோதரி, வாங்க சர்ச்சில் வச்சுச்சோம். அது வரைக்கும் அவங்களுக்கும் இயேசுக்கும் தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க குடும்பமாக அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க. அல்லேலூயா. எகைன் அதே பிள்ளைக்கு இன்னொருக்க ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, கொஞ்சம் நாள் கழிச்சு, சில வருடங்கள் கழிச்சு. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கே கூப்பிட்டு போகல, எங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க, சர்ச்சுக்கு வா. என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய், அங்கே போனால் சரியாயிடும். சரியாயிருமா? பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? இது சின்ன பிள்ளை இருக்கும்போதே இது செத்திருக்க வேண்டியது. கடவுள் இயேசு என்ன பண்ணிட்டார், சுகமாக்கிட்டார். அதை சுகமாக்குனார், இதையும் சுகமாக்குவார். இந்த தடவை கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. கால் நடக்க முடியாமல் திடீர்னு அப்படி ஒரு பிரச்சனை. மறுபடி ஜபம், மறுபடி வீட்டுக்கு போயாச்சு, மறுபடியும் தூங்கியாச்சு, மறுபடியும் முழிச்சாச்சு, அங்கே எல்லாம் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ உங்கள் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏசு ஏன் சுகமாக்கலைங்கிறது இல்லை. அநேகர் அப்படி ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் என்னை சுகமாக்க மாட்டேங்கிறாரு. இட்ஸ் அ ராங் கொஸ்டின். நீ சுகமாகிறதுக்கும் இயேசுவும் இப்படி தொடர்புபடுத்தவே கூடாது, தொடர்பு பண்ணவே கூடாது. சுகமாகுதல் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. ரெடியாக இருக்குது. அப்போது பெற்றுக்கொள்வது தான் மேட்ரு. இட்ஸ் அ மேட்டர் பிட்வீன் யூ அண்ட் த ஹீலிங். உனக்கும் சுகமாகிற இயேசு கிறிஸ்து ஏற்பாடு பண்ணியிருக்கிற சுகத்துக்கும் உனக்கும் தான் இப்போ டிஸ்கஷன். அதுதான் தியானம். நீ சுகமாகிறதுக்காக ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, நீ விசுவாசிக்கிறது மட்டும்தான் உன்னுடைய ஒர்க்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் அப்படி 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 பிசாசு ஏற்படுத்துறதும் இருக்குது, நம்மளாக நினச்சிக்கிறது இருக்குது. சின்ன வியாதினா சின்ன விசுவாசம்,
பெரிய வியாதினா பெரிய விசுவாசம். நீங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகம். அப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்கிற இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன். எவ்வளவு விசுவாசம் வேணும் ஒரு மனிதன் தன்னுடைய அற்புத சுகத்திற்கு? அவனுக்கு எவ்வளோ விசுவாசம் வேணும்னு சொன்னால் இயேசு சொல்கிறது எவ்வளோ வேணும்? கடுகு விதைகளவு தான். கடுகளவு விசுவாசம் இருந்தால் தான் தூள் கிளப்பிடலாமே. கடுகு விதைகளவு தான். கடுகே சிறுசு, அதுக்குள்ளே இருக்கிற விதை அதுலேயும் சிறுசு. அப்போ கடுகு விதை அளவுங்கிறதுனால அந்த குவான்டிட்டி ஆஃப் யுவர் ஃபெய்த், த மெஷர்மெண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த், அதுதான் அங்கே கணக்கில் வைக்கணும். நம்ம அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் கூட பெரிய காரியங்களே சாதிக்கலாம், அல்லேலூயா. பட் அதுக்குள்ள இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், கடுகு விதை என்பது பூரணமானது. நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. முதல்ல சின்னது, கடுகு விதைங்கிறது சின்னது, ஆனால் ஹோல்சம், பூரணமானது. இப்போ அந்த கடுகு விதையை அதை வச்சு வெளிநாட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. யூத்துக்கு டீச் பண்ணாங்க. என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எல்லோரும் அடுத்த வாரம் வரும்போது கடுகு விதை கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இந்த யூத் லீடர் சொன்னாங்க. உடனே யூத்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டிங்களா? கொண்டு வந்தாச்சு. அதில் ஒரே ஒரு கடுகு விதை எடுத்து உங்கள் டப்பாக்குள்ளே போட்டுக்கோங்க, மற்ற கடுகு விதையெல்லாம் எடுத்து வெளியே அந்த முளைக்கப்படுங்க அப்படின்னா. அதே மாதிரி எல்லோரும் செஞ்சாங்க. இந்த டப்பாவில் இருக்க கடுகு விதையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, அதை எடுக்கக்கூடாது. அந்த கண்ணாடி டப்பா மாதிரி இருக்கும் இல்லையா, பார்க்கத்தான் செய்யும். அது ஏதாவது ஆகுதான்னு பாருங்கள், ஒன்றும் ஆகாது, அப்படியே தான். ஆனால் நீங்கள் முளைக்கப்பட்டது பிறகு என்ன ஆயிடுச்சு? முளைச்சிரும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கடுகு விதை வேகமாக முளைக்கும், வேகமாக முளைக்கும். ஸோ நோட் இட். ஒன்று, அது சின்னது ஆனால் முழுமையானது. மூன்றாவது, அது பொட்டன்ஷியல் இருக்குது. என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் முளைக்க வச்சிங்கன்னா, மண்ணில் சரியான மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அது முளைச்சிரும், அல்லேலூயா. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது, பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. அடுத்து குயிக்காக முளைச்சிரும், குயிக்காக முளைச்சிரும். விசுவாசங்கிறது இம்மிடியட் ரிசல்ட், இம்மிடியட். நம்புறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். விசுவாசங்கிறது இம்மிடியட். அது மாதிரி கடுகு விதை குயிக்காக முளைச்சிரும். கடைசியாக அதில் உள்ள ஒரு பாயிண்ட் என்ன சொன்னால், இட் பிகம்ஸ் ஹியூஜ், பெருசாக வந்துடும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கடுகு விதை அளவுங்கிறத அளவை குறித்தாலும் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபெய்த்தும் நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்துக்கு பெரிய காரியங்களை செஞ்சிடலாம். ஆனால் அந்த ஃபெய்த் ஹோல்சமாக இருக்கணும், முழுமையானதாக இருக்கணும், அறகுறையாக இருக்கக்கூடாது. முழுமையானதாக இருந்ததுன்னா எல்லாம் நடக்கும், அல்லேலூயா. இப்போ அந்த ஃபெய்த்தை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா, இப்போ அந்த கடுகு விதையை சுற்றியில் வச்சு 2 அடி அடித்து அதை தூக்கி புதைச்சி வச்சிங்கன்னா முளைக்குமா? அது முளைக்க. அது மாதிரி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அதனால் விசுவாசம் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம ஸ்டடியாக வளர்க்கணும், விசுவாசத்தை அதில் வல்லவர்கள் ஆகணும், விசுவாசத்தில் நம்ம பெருகணும். அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த டீட்டெயில்ஸ், அவருடைய அற்புத சுகமளித்த சம்பவங்கள், அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நடந்த நிகழ்ச்சிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்பட்டது எல்லாம் நல்லா தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உருவாயிரும்? விசுவாசம் பெருகும், அல்லேலூயா. சில சம்பவங்களை கேட்டாலே அப்படி பெருகிருமா சார் அப்படின்னா பெருகும். அதையுமே நீங்கள் நம்பணும், அல்லேலூயா. நம்பணும்ல, வேண்டியது இல்லையா? இப்போ பொள்ளாச்சியில் சிலர் சில பெண்களை ரொம்ப மோசமான
காரியங்களுக்கு பயன்படுத்திட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, ரொம்ப இல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சுல. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல, நம்புகிறோம்ல. நம்ம அந்த ஸ்பாட்டில் இல்லை, நம்ம பக்கத்துலேயும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம்ல. ஆமாம் ஆமாம், அவங்க மோசமானவங்க. இங்கேருந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வேறு சொல்லுவோம். அவங்கள பூரா கொல்லணும், அவங்கள பூரா தூக்கில் படம் ஷூட் பண்ணுங்க. என்ன பொம்பளை பிள்ளைங்களை இப்படி நடத்துகிறானுங்க, திருட்டு பயல் அப்படின்னு நம்ம பொங்கிடுவோம். அதை பார்க்கவும் இல்லை, அது பக்கத்துலேயும் இல்லை, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. பட் வி பிலீவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இங்கே டென்ஷன் ஆகுறோம். அப்படியானால் 100% எழுதப்பட்டிருக்கிற அற்புதமான ஜீவ வசனங்கள், வார்த்தைகளில் சொல்லப்பட்டவைகளை நம்முடைய மனது நம்புவது இயற்கையான காரியம். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. நீங்கள் வாசிக்க அதை நீங்கள் நம்பிடுவீங்க, விசுவாசிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன காரியம்னு சொன்னால், இந்த அற்புத சுகத்தை பெறுறது ரொம்ப சுலபம். ஏன்னு சொன்னால், அதை செய்து முடிச்சிருக்கிறவர் ஒருத்தர், பெற்றுக்கொள்ள போகிறதுலேயும் டவுட் இல்லை. நாம் அதை அங்கே கொண்டு வர்றது மட்டும்தான் நம்முடைய ஒர்க்கு. வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஹாவ் ஃபெய்த். நம்பணும். உன்னுடைய அற்புத சுகத்துக்கு நீ தான்ப்பா உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். நாம் பிழைக்கிறதுக்காக நான் மறிக்க முடியுமா? அப்படி செய்ய முடியுமா? நான் பிழைக்கணும்னா நான் மறிக்கணும் சார் அப்படின்னா என்னடா குழப்பமாக இருக்குது, பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மறிச்சிட்டாரு. அல்லேலூயா. த மேஜர் பார்ட் வாஸ் டன் பை கிரைஸ்ட். மெஜாரிட்டியான காரியத்தை இயேசு செஞ்சிட்டார். The only thing, if you want, you can take it. நீ சுகமடைய விரும்புகிறாயா? இங்கேயாவது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுன்றாரு. விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருக்கிற ஒருத்தன் 38 வருஷம் வியாதியாக கிடக்கிற ஒருத்தன்ட்ட விசுவாசிக்கிறியானே கூட கேட்கல. நீ விரும்புறியா? அல்லேலூயா. விரும்புறியா? ஏன்னா நீங்கள் புறஜாதிகள் யாராவது உங்கள்கிட்ட எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீ விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டோம்னா அது அவங்களுக்கு விசுவாசம்னா என்னென்ன தெரியாது. அப்புறம் அதை கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ யூஸிங் யுவர் ஃபெய்த் யூ நீட் டு பிரிங் த டிவைன் ஹீலிங். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் அற்புத சுகத்தை கொண்டு வந்துடணும். இட் இஸ் தேர் ஆல்வேஸ். நீங்களே எப்படி அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் பை ஃபெய்த். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தை தூண்டுகிறது தான் தேவனுடைய வசனம். விசுவாசத்தை தூண்டுறது, விசுவாசத்தை கட்டி எழுப்புறது. ஒரு மனுஷனை விசுவாசமாக இருந்துட்டானா போதும், அவன் எல்லாத்தையும் சாதிச்சிருவான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. இப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கூட இயேசு அப்படி தான் சொன்னார். அந்த 9வது அதிகாரத்தில் ஏன் எங்களால் கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகு இயேசு அதுக்கு சொல்லிட்டார். 29வது வசனம் வாசிங்களேன். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது ஏன் உங்களால் முடியலன்னு சொன்னால் உங்கள் அவிசுவாசத்தினால தான் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பிசாசுலாம் இந்த வகையான பிசாசுலாம் எப்படி தான் போகும்? ஜெபத்தினாலும். மத்தேயு 17:21 ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். இதே சம்பவத்தில் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமின்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. இந்த ஜெபம் மற்றும் உபவாசம் நமக்கு அப்போ எதை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை தான் வளர்க்கிறது. அல்லேலூயா. ஸோ உபவாசமும் ஜெபமும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக நம்ம அப்படி செய்ய முடியாது. ஒரு அம்மா சொன்னாங்க,
40 நாள் உபவாசம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாங்க. என்னாச்சு அப்படின்னு. இருக்கிற பிரச்சனைலாம் அப்படியே தான் இருக்கு. நீங்கள் எதுக்கு உபவாசமாக இருந்தீங்க அப்படின்னா, என் பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னு உபவாசமாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனைலாம் சரியாகிறதுக்கு உபவாசம் இருக்க வேண்டாம், உங்கள் பிரச்சனைலாம் சரியாகிறதுக்கு விசுவாசமாக தான் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடியது? உபவாசமாக இருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு உபவாசிக்கணும்? உன் விசுவாசம் சரியாகிறதுக்காக உபவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ உபவாசமாக இருந்து எதையோ செய்ய போகிறோன்னு நினைக்கக்கூடாது. விசுவாசமாக இருக்கிறது வந்து, நீங்கள் விசுவாசமாக இருக்கிறது மூலமாக தேவனுடைய கரத்தெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? நீங்கள் உபவாசம் இருந்தால் ஆண்டவர் வந்து பரிதாபப்பட்டு ஏதாவது செஞ்சிருவாரா? நீங்கள் உபவாசமாக இருக்கிறதுனால ஆண்டோடைய கரத்தை நீங்கள் அசைச்சிடலாமா? அசைச்சிடலாமா? மூணாவது வந்து, நீங்கள் உபவாசிக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதுனாலாம் ரைட்டுங்கிற ஸ்டாண்டுக்கு வந்துட முடியுமா? முடியாது. பிசாசுமே நீங்கள் உபவாசிக்கிறதுனாலலாம் ஓடுன்னு ஏசிங்க சொல்ல வரல. அது அந்த அர்த்தம் இல்லை. பிசாசு விசுவாசியாக தான் போவான். அவிசுவாசமாக இருந்தால் போக மாட்டான். விசுவாசியாக தான் போவான். ஸோ இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். என்ன பாயிண்ட்டுன்னா, ஜெபமும் உபவாசமும் நமக்கு எதை அதிகமாக்குகிறது? விசுவாசத்தை அதிகமாக்குகிறது. ஸோ நான் விசுவாசத்தில் வல்லவன் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம். ஜெபிக்கிறதும் உபவாசிக்கிறதும் இன்டைரக்டாக என்ன அர்த்தம் சொன்னால், ப்ரையாரிட்டி டு ஜீசஸ், இயேசுவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் உபவாசமும் ஜெபமும். அல்லேலூயா. தேசம் வந்து ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் உபவாசிக்கிறீங்கன்னா, தேசத்தை யார் ரட்சிக்கிறது? ஆண்டவர் தான் ரட்சிக்கணும். ஸோ நீங்கள் தேசத்தை பார்க்கல, நீங்கள் யாரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆண்டவரை பார்க்குறீங்க. ஆண்டவரே, நீங்கள் தேசத்தை ரட்சிக்கணும். ஓகே, அப்போ அவர் தான் அதை செய்ய முடியும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆகவே அவர் தான் அதை செய்யணும். அதனால நான் அவர்கிட்ட வரேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், அது ஒரு புறஜாதியார் தேசம், நினிவே பட்டணம். நினிவே பட்டணத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, போய் சொல்லு, 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போய் எச்சரிக்கப்பட்ட அவங்கள சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த கதைக்கு வரல. அவன் போய் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? புறஜாதிகளுடைய தேசம் அது, அசீரியருடைய தேசம் பட்டணம் அது. அங்கே போய் பிரசங்கம் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இஸ்ரவேலர்களே மனம் திரும்ப மாட்டுறாங்க, ஆனால் அசீரியர்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுறான்னா, அந்த பட்டணம், அந்த நாடே என்ன பண்ணுறாங்க? உபவாசம் எடுக்கிறாங்க. அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான். அந்த அரசன் ஒரு காரணம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, யார் கண்டா ஒருவேளை தேவன் நம்ம மேலே என்ன பண்ணுவார்? மனம் இறங்குவாருங்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த உபவாசத்தில் இன்னொரு நன்மை நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னால், புசியாமலும் குடியாமலும் இருந்து அவங்க தேவனை தேடுறாங்க. பயந்து நாம் தவறு செஞ்சிட்டோன்னு உணர்றான். அல்லேலூயா. அந்த பட்டணத்தார் எல்லாரும் சேர்ந்து யோனாவை கொல்லலை பாருங்க. நீ யார் எங்களை வந்து சொல்கிறதுக்கு? நீ யார்? நீ எதுக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு அவங்க மேலே கோபப்படாமல் மனம் திரும்புகிறாங்க. அல்லேலூயா. மனம் திரும்பினால் ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உபவாசம் இருந்து உபவாசத்தில் நல்லா ஜெபிச்சு மனம் திரும்பினா தேசத்துக்கு நன்மை கிடைக்கும். நாமளே மனம் திரும்பணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஷுட் ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட்.
உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கிறோம். சுகமாகிறது தேவ சித்தமானு ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் நான் சொல்கிறேன், நீங்கள் சுகமாக மாட்டீங்க. சுகமாகிறது தேவ சித்தம் தான் 100%. யாரனாலும் இயேசு சுகப்படுத்துவார், யாரனாலும் சுகப்படுத்துவார். அப்படின்றது முடிவுக்கு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அல்லேலூயா. தேவையானது ஒன்று தான், ஃபெய்த். ஃபெய்த்து தான். நீ சிம்பிளாக சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், அவ்வளோதான். விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். உடனே இயேசு சுகப்படுத்திடுறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ரெடியாக இருந்த அளவுக்கு சீஷர்கள் ரெடியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த விசுவாசம் யார்கிட்ட இல்லை? சீஷரிடத்துல இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இயேசுவோடு சீஷரில் இருந்த வாழ்க்கையை அலசி அப்படி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இயேசு மட்டும்தான் ஜெபிச்சிருப்பார். இவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. ஜெபிக்கலைன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? நமக்கு தான் அது நல்லாவே தெரியும்ல. பாம்பின்கால் பாம்பு அறியும்ல. ஜெபிக்கலைன்னா என்ன செய்வோம்? தூங்குவோம். அவர் தன்னுடைய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். பிகாஸ் ஹீ ஹேட் கம்யூனியன் வித் காட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. இயேசு சொல்கிறாரு, இதான் என்னை தனியே இருக்க விடவே இல்லை, நானும் அவரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டும்தான் அது போகும். நீ ஜபமும் உபவாசம் பண்ணினா தான் நீ ஆண்டவரோட இருக்க முடியும். ஆண்டவரோட இருந்தால் அவன் போயிடுவேன். அல்லேலூயா. அவங்க உங்களுக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தடையாக இருக்குது உங்கள் அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்துல நெருக்கமாக இருக்கணும். நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்கக்கூடாது. நல்ல அமர்ந்திருந்து உபவாசமாக இருந்து ஜபத்தோடு இருந்து உங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் விசுவாசம் கேள்வியினால் வரும்னு போட்டிருக்கு. நீங்கள் உபவாச ஜபம் பண்ணும்போது பர்சனலாக உபவாசிக்கும் போது தான் நீங்கள் நல்லா என்ன செய்வீங்க? வேத வசனத்தை வாசிப்பீங்க. அல்லேலூயா. வேறு ஒர்க்கு இல்லைல்ல. உபவாசமாக நேரத்தை ஒரு 3 நாள் உபவாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ எதுக்கு டைம் கிடைக்குது? ஜபிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, ஜபத்தோடு என்ன வாசிக்கலாம்? வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக வேதத்தை வாசிச்சிங்கன்னா உங்கள் சரீரம் உங்களுக்கு கீழ்ப்படியாது. கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளையும் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, போய்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு புரிய விட மாட்டான் பிசாஸ். ஆனால் உபவாசத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார். உங்கள் ஸ்பிரிட் மேலே எழும்பிடும், மாஸ்டர் ஆகிடும். உங்கள் சரீரம் சோர்வடைஞ்சு கீழே போயிடும். அது பேசுகிறதெல்லாம் கேட்காது. ஆவி எழும்பிடும். அந்த ஆவி டிக்டேட் பண்ணும். அந்த ஆவி, உங்களுடைய ஆவி வேத வசனங்களை நல்ல பரிசுத்தாவின் உதவியோடு தியானித்து அது டிக்டேட் பண்ணும். அப்பொழுது உங்கள் ஆத்மா அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடும். அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை கீழ்ப்படிய பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ. அவங்க ஆத்மாவை கீழ்ப்படிய பண்ணுறதுக்கு தான் உங்கள் சரீரத்தை முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்கு? கீழே இறக்கம். இல்லைன்னா இந்த ஆத்மாவும் சரீரமும் உண்டு கொழுத்து உங்கள் ஆவிக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டே இருக்கும்? போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, சரீரத்தில் என்ன ஆயிடுச்சு? உனக்கு கொழுப்பாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சரீரமும் ஆத்மாவும் கூட்டணி அமைச்சு ஆவிக்கு விரோதமாக தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யுது. இப்போ நீங்கள் உபவாசமாக இருக்கும்போது யாரை பற்றி அது தப்பாக பேசுவீங்களா? உபவாச ஜபம் பண்ணும்போது ஒரு 3 நாள் உபவாசம் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்களா உபவாசம் இருக்கிறீங்க, மனம் திரும்ப நினைப்பீங்களா? மேற்கொண்டு அதில் பாவம் செய்ய நினைப்பீங்களா? நல்ல சம்பரமாக சாப்பிடும்போது, நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனம் திரும்ப நினைப்போமா? நல்ல அடுத்து தூங்கணும்னு நினைப்போமா? அப்போது அங்கே சரீரம் மேலே வந்துடுது, ஆவி என்ன செஞ்சிருது? கீழே போய். இந்த ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, இது சந்தர்ப்பவாதி.
எது டாப்பில் இருக்கோ அது சொல்கிறத கேட்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் காரில் வந்து ஒரு கட்சி கொடி இருந்துச்சு. நான் கேட்டேன், பிரதர் நீங்கள் இந்த கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா அவர் சொன்ன, நாங்கள் எந்த கட்சியில் இருப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி தான் எங்கள் கட்சி. அதனால எல்லா கொடியும் என் பீரோவில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி காட்டினார் ஒருத்தர். இது பரவாயில்ல. இன்னொரு வீடு எனக்கு தெரியும், நான் போகலை. 5 பேர் இருக்காங்க அந்த வீட்டில். 5 பேரும் 5 கட்சியில் இருக்காங்க. 5 அவங்க சொல்கிறாங்க, எப்படினாலும் எங்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வருங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், ஒன்று நான் சேர்ந்துருக்க கட்சி வரும், இது தோற்றுருச்சுன்னா என் தம்பி சேர்ந்துருக்க கட்சி ஆட்சிக்கு வரும், அது இல்லைன்னா அந்த தம்பி, அது இல்லைன்னா எங்கள் அக்கா கட்சி. ஆட பாவிகளா, எப்படி பிழைக்க தெரியுது பாருங்களேன் அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆவி மேலே வந்ததுன்னா ஆவி இந்த ஆத்மாவை கண்டிக்கும். சரி கிடையாது, ஒழுங்காக இருக்கும், மனம் திரும்பு. நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது ஆத்மாவுக்கு அதுக்கு நல்ல டீச்சிங் பண்ணி ஆத்மாவை கரெக்ட் பண்ணி, நீங்கள் உபவாசிக்கலை, ஜெபிக்கலை, நீங்கள் பாட்ட இஷ்டத்துக்கு இருக்கீங்க, நல்லா சாப்பிட, நல்ல பலம் சரீரத்தில் ஏறிக்கிட்டே இருக்கு. பலம்ங்கிறத விட கொழுப்பு ஏறிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா கூடிக்கிட்டே இருக்கு. அது ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா, ஆவியை கழட்டி விட்டுட்டு இந்த சரீரத்தோட சேர்ந்து கும்மாளம் அடிக்கும். அதுக்கு வசனம் சொன்னால் பிடிக்காது. ஜெபம் பண்ணணும்னு யாராவது சொன்னால் கோவம் வரும். பைபிள் வாசி அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொன்னால் இதுக்கு என்ன வருந்தோம், ஆத்மாவுக்கு டென்ஷன் ஆகி சரீரத்தோட கூட்டணி பண்ணி துன்மார்க்கமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, உங்கள் ஆவிக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சோகமாயிடுவாங்க. அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டதுனால. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இவ்வளோ கலவரம் இருக்கு. ரட்சிக்கப்படலைன்னா ஏற்கனவே உங்கள் ஆவி மறித்து தானே இருக்கும். அங்கே ஆவியான உள்ளே வந்தால் தானே உயிர்ப்பிக்கப்பட முடியும். அதனால் கீப் இட் இன் மைண்ட் தட் த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் ஹெல்ப்ஸ் யூ டு பி வித் காட். தேவனோடு இருக்கிறதுக்கு அது உதவி செய்கிறது. அதனால தான் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்டு கண்ட கழுதையும் வேலையும் செய்யக்கூடாது. ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், பரவாயில்ல மதுரைக்கு வந்துடுறேன், பரவாயில்ல சாத்தூருக்கு வந்துடுறேன், ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், பரவாயில்ல வேலைக்கு வந்துடுறேன், அதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால் பர்பஸ் சர்வாகாது. அது ஃபாஸ்டிங்கே கிடையாது, அது பட்டினி. என்னது அது? பட்டினி. யாராவது பட்டினி கிடந்தால் யாராவது வருத்தப்படுவாங்களா? சாப்பாடெல்லாம் இருக்குது, நான் பட்டினியாக இருக்கேன்னா வருத்தப்படுவாங்களா, கோவப்படுவாங்களா? சாப்பாடு இருக்குது, தின்னு தொலைக்க வேண்டியதானே, உன்னை யார் பட்டினியாக இருக்க சொன்னது? அப்படி தான் பேசுவோம் நம்ம. அதனால் தேவனுடைய பார்வையில் அது என்னவா இருக்காது, சரியாக இருக்காது. அல்லேலூயா. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், உங்கள் விசுவாசத்தை தான் என்ஹான்ஸ் பண்ணணும். உங்கள் விசுவாசம் ரைட்டாக ஆகணும்னு சொன்னால் சில சத்தியங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரியணும். குழப்பம் இருக்கக்கூடாது. குழப்பம் இருந்தாலே விசுவாசம் இருக்காது. வேதம் சொல்லுது, நீங்கள் விசுவாசிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? பயமே இருக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பயப்படுறீங்கன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் உங்களை நிதானிச்சுக்க. யாரை அவங்க அதனால தான் இதனால தான் எக்ஸ்டர்னலாக ரீசன்ஸ் கொண்டு வர்றாதீங்க. நீங்கள் சுகமாகலைங்கிறதுக்கு யார் காரணம்னு சொல்லி வெளியே தேடாதீங்க. நான் சொல்கிறேன் வேதத்தை, அது நீங்கள் தான் காரணம். நீங்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. உங்களுக்குள்ளே அற்புத சுகத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு
உங்கள் மனது ரைட்டாக மாறணும். அதுக்கு வேத வசனம் தான் உதவி செய்யும். சும்மா வாசிச்சா மண்டையில் ஏறல சார், சும்மா வாசிச்சா சரியாக தியானிக்க முடியல, சும்மா வாசிச்சா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இதுதான் இப்போ தான் நீங்கள் உபவாசிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கிறது மூலமாக வேதத்தை சரியாக கற்றுக்கொண்டு, வேதத்தை சரியாக கற்றுக்கொள்கிறது மூலமாக தேவனோடு நெருங்கி இருக்க. தேவனோடு நெருங்கி இருந்தால் விசுவாசம் ஒழுங்காக வேலை செய்யும். அல்லேலூயா. அவர் புரிய வைப்பார். அவர் புரிய வச்சுட்டாருன்னா எல்லாமே ஈஸியாக போயிடும். அதனால் உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் உங்கள் அவிசுவாசத்தினால தான் அப்படின்னு சொல்லி நீர் ஒரு ஆன்சரை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை அடிப்படையாக வைத்து இந்த அவிசுவாசம்தான் நாங்கள் உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. மற்றபடி நாங்கள் விசுவாசித்தோம்னா யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு சிலருக்காக மாத்திரம் அதை ஏற்பாடு பண்ணி வைக்காம எல்லாத்துக்கும் அது பொதுவாக வச்சுட்டீங்க. அந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னில் என்ன தடை இருக்கிறது? நான் வெளியே அவங்க இவங்களை சொல்லி காரணமாக காட்டி இதுவரைக்கும் பிசாசு என்னை ஏமாற்றி வச்சிட்டான். ஆனால் இன்றைக்கு நான் அதிலிருந்து விடுதலை ஆகி என்னுடைய அற்புத சுகம் என்னுடைய கையில் தான் இருக்குது. இயேசு சம்பாதித்து வைத்த அற்புத சுகம் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒருவேளை என்னுடைய ஆத்மாவும் சரீரமும் அதுக்கு விரோதமாய் போராடுதுன்னு சொன்னால் நான் உபவாசித்து ஜெபித்து அவைகளை கீழ்ப்படுத்தி நாம் விசுவாசத்தில் பெருகி பெரிய வல்லவனாகி இயேசு எனக்காக ஆயத்த மனிதர்களை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நேரத்தை நம்ம போக்கிடக்கூடாது, டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்முடைய காலங்களை வீணடிச்சிடக்கூடாது. உடனே ஆக்ஷனுக்குள்ளே வரணும், தீர்மானிக்கணும், செயல்பற்றணும். நாளைக்கு நாளை நின்று அடுத்த நாள் அப்புறம் அடுத்த வருஷம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. உடனே தேவனுடைய வார்த்தை வந்த உடனே உங்க செயல்பாடுகளை இயேசு எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும்னு சொன்ன மாத்திரத்தில் நீங்க ஒரு அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. ஆகவே நீர் அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கினீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே எங்களுக்குள்ளும் நீர் வாசம் பண்ணி உபவாசத்தை ஜெபிப்பதற்கான நேரங்களெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்து இன்னும் உண்மை அதிகமாக நெருங்கிடவும் உங்களுடைய சித்தத்தை புரிந்து நாங்கள் நன்மைகளை பெற்றிடவும் எங்களுக்கு உதவி செய். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தடைகள் என்று விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். போராட்டங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.